ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பில் என்ன நடந்தாலும் டோன்ட் ஃபீல். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். லாங் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அம்மா ஃபஸ்ட்டே காஃபி வச்சு குடிச்சிட்டாங்க. திருப்பி நான் அதை ரீஹீட் பண்ணி தான் குடிக்கிறேன். அம்மா எழுப்பும்போது நான் எந்திரிக்கவே இல்லை. இன்றைக்கி ஒரு 6:30க்கு தான் எந்திரிச்சு இந்த லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோட சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு 2-3 பேர் இருந்து ஷேர் பண்ணி டீ குடித்தா அது சூப்பராக இருக்கும். தனியாக குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் டீ இல்லாமல் இருக்க முடியாதே. இந்த பவுலை நான் நேற்று தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதனால் அதை உடனே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இது 2 பேர் சாப்பிட்லாம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல, கலரே செம்மையாக இருக்குல்ல. அதை இப்போ இந்த பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நான் மாவு கடையில் தான் வாங்கி வச்சுருந்தோம், வீட்டில் அரைக்கல. நான் ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதை கலக்கும்போது கலர் கரெக்டாக வருதா என்னன்னு தெரில. ஐயோ, மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். கலர்லாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு தோசை சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கலர்லாம் நான் எதிர்பார்த்த விட நல்லாவே வந்திருக்கு. மூடி போட்டு மூடியாச்சு. நான் எப்போவுமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே தேங்காய் எண்ணெய் வச்சுருப்பேன். ஏன்னா இப்போலாம் எவ்வளோ தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாலும் காற்றுக்கு அதுக்கு தேங்காய் எண்ணெயே இல்லாமல் போயிடுது, தலையெல்லாம் வறண்டு போயிடுது. அதனால் நான் ஃபஸ்ட்டே தேங்காய் எண்ணெய் வச்சிடுறது இப்போலாம் டெய்லியும். இது முடி கொட்டுறது இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணும். அதே நம்ம தலைக்கு குளிக்கிற மாதிரி இருந்தால் நல்லெண்ணெய் நிறைய வச்சு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், பாடியோட ஹீட்டும் ரொம்ப கம்மியாகும், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே, ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்தாச்சு. தோசை ஊற்ற போகிறோம். இந்த தடவையாவது தோசை பிய்யாமல் வரணும் கடவுளே. நான் ஃபஸ்ட்லாம் ஸ்டார்டிங்கில் தோசை சுடும்போது தோசை பிஞ்சு பிஞ்சு போயிடும். இப்போலாம் சுட்டு பழகினதுக்கப்புறம் இப்போலாம் ப்ராப்பராக சூப்பராக வந்துடுது. இப்போ வீடியோ எடுக்கும்போது இன்னும் பிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பயந்துகிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. எப்போவுமே நீங்கள் குழந்தைகளுக்கு அவங்க டெய்லி காலையில் சீக்கிரமாக கிளம்புவாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டு போயிடுவாங்க. நான்லாம் காலையில் சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன். டிஃபன் ஐட்டமாக தான் தேடிட்டுருப்பேன். அது டக்குன்னு சாப்பிட்டு கிளம்ப முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் நல்லதாக ஒரு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருங்க. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, டெய்லி இட்லி தோசைக்காக நான் எங்கே போகிறது அப்படின்வாங்க. டிஃபன் ஐட்டம் இருந்தால் மட்டும்தான் நான் வீட்டில் சாப்பிடுவேன் காலையில், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன். டக்கு டக்குன்னு கிளம்பி டக்கு டக்குன்னு வந்துடுவேன். என்ன மாதிரி இருப்பாங்க நிறையா பேர். அவங்களுக்குலாம் அவங்க பிடிச்சது இருந்தால் டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ செய்கிறதான் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ காலையில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும், ஈஸியாக அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கலராக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நான் மதியானம் லஞ்சாக பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா சாப்பாடு புளி ஊற்றி வச்சு கிளறி வச்சுருந்தாங்க. புளியோதரை தான் இன்றைக்கி லஞ்சுக்கு மதியானம் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். டக்கு டக்குன்னு டைம் ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், நானும் கிளம்பணும், எத்தனை வேலை இருக்குது. தோசையெல்லாம் செம்மையாக வந்துருச்சு. நைட்டு வச்ச சவுச்சவு கூட்டு தான் இருக்குது. இதுவும் ஹை ப்ரோட்டீன் தான், பருப்பு சாம்பார் இல்லைங்களா. இதுவும் சத்தான ஐட்டம் தான். நீங்கள் இதில் ஒரு எக்கு கலந்து கூட கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்த மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிளம்பிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.